ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த குவார்டர்லி எக்ஸாம் ரொம்ப குரூஷியலான ஒரு எக்ஸாம். இந்த குவார்டர்லியில் நம்மளால ஃபிசிக்ஸில் 95+ எடுக்கணும், இல்லை சென்டம் எடுக்கணும் அப்படின்னா அப்போது இன்னையிலிருந்து அடுத்த 30 நாள் நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஷார்ப்பாக பர்ஃபெக்டாக பிளான்டாக இருக்கணும். அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனை தான் இன்னைக்கு நான் கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நம்ம ஃபைட்டர் பேட்சில் ஃபிசிக்ஸ்க்கு ஸ்பெஷலாக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 30-day சேலஞ்ச் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த 30-day சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த 30 days நான் எடுக்கிற எல்லா கிளாஸையும் நீங்கள் கவனித்து முடிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குற ஸ்பெஷல் பிடிஎஃப்ல என் கூட சேர்ந்து நீங்கள் படித்து முடிக்கும்போது சூப்பர் டூப்பராக கண்டிப்பாக குவார்டர்லியில் 95+ எடுக்க முடியும். ஒரே விஷயம்தான், 30 நாள் நான் இதை செய்யறேன். கண்டிப்பாக அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எனக்கு உங்கள் சப்போர்ட்ன்றது இதில் ரொம்ப முக்கியமாக தேவை. எவ்ரி சிங்கிள் டே இந்த லைவை, இந்த ரெக்கார்டட் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு கண்டிப்பாக அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனாவது டே அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சே day 1 ப்ரெசன்ட் சார், day 2 ப்ரெசன்ட் சார், day 3 ப்ரெசன்ட் சார்னு அந்த டேவோட கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறாங்க. சரியா? அப்போது ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நிறைய பேர் எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனிவே மை டியர் பசங்களா, இன்னைக்கு என்ன சார் பண்ண போறீங்க? ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். ஓகே, நிறைய நேரத்தில் நம்ம ப்ராப்ளம்ஸில் கிரியேட்டிவ் கொஸ்டின்ல தான் முக்காவாசி மார்க்கை தொலைக்கிறது. அதனால நம்மளோட இந்த 30-day சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் 7 days நம்ம என்ன செய்ய போறோம்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸ்டார்டிங் வித் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் 4th chapter. ஏன் ஆன்சர் ஸ்பெசிஃபிக்கா 4th chapter? ஏதாவது அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கா? இருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 3 chaptersல இருக்கிற ப்ராப்ளம் நான் லைவ் கிளாஸஸ்ல சால்வ் பண்ணேன். 4th chapter, 5th chapter, 6th chapterல இன்னும் சால்வ் பண்ணல. அதனால 4, 5, 6 முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப 1, 2, 3 ப்ராப்ளம்ஸை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு 4th chapterல இருந்து நான் உங்களுக்கு ஒரு 5 ப்ராப்ளம் சொல்லி தர போறேன். அதுல முதல் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 4.1. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட ஒரு சர்க்குலர் ஆண்டனா இருக்கு. இப்போ அந்த ஆண்டனாவோட ஏரியா, ஓகே, அதாவது இவங்க பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஏரியா ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் என்ன அப்படின்னா 3 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது ஒரு சர்க்குலர் ஆண்டனா அப்படின்னு சொல்லியாச்சு. இட்ஸ் இன்ஸ்டால்ட் அட் அ பிளேஸ் இன் மதுரை. த பிளேன் ஆஃப் த ஏரியா ஆஃப் ஆண்டனா இன்க்ளைன்ட் அட் 47 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப டீட்டாவோட வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும்னா 90 டிகிரி மைனஸ் 47 டிகிரி which will be equal to 43 டிகிரி. யார் சார் இது எப்படி நீங்க எழுதுனீங்க? இப்போ கொஸ்டினை படிச்சுங்க, கொஸ்டின்ல 47 இருக்கு, நீங்க ஏன் அதை 90 மைனஸ் 47 போடுறீங்க? அதுக்கு நான் அதை திரும்ப ஒரு வாட்டி படிச்சு காட்டுறேன். இப்போ உனக்கு ரொம்ப சிம்பிளா, ஓகே, எனக்கு அந்த கான்செப்ட் கன்ஃபியூஸ் ஆகுதுன்றவங்க எல்லாம் ரொம்ப சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தப்பர் எப்பெல்லாம் உனக்கு கொஸ்டின்ல பிளேன் ஆங்கிள் தரும்போது பிளேன் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஆண்டனா அந்த பிளேனை வச்சு ஆங்கிள் தராங்களோ, சரியா, அப்பெல்லாம் நீ 90 மைனஸ் தீட்டா பண்ணணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. பிளேன்ன்ற வார்த்தையை பாக்குறியா, பிளேன் ஆஃப் த அப்படின்ற வார்த்தையை பாக்குறியா, 90 மைனஸ் தீட்டா நான் பண்ணணும் அப்படின்றத எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து பேசிக்கா சொல்றது. ஆனா இங்க என்ன கான்செப்ட் சார், ஏன் நீங்க அதை செஞ்சீங்க? கொஸ்டின்ல the plane of the area of the antenna is inclined at 47 degree with the direction of the earth's magnetic field. இப்போ நம்ம எர்த்துக்கு வந்து 2 விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குண்டாக்கண்ணா. ஒன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹரிசான்டல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வர்டிக்கல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்துக்கு மொத்தமாக வந்து எத்தனை மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு? 2 விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. சரியா? இப்போ இங்கே பாரு, நான் இது அழகாக ஒரு டயக்ராம்ல உனக்கு ரெப்ரசென்ட் பண்றேன். இது எர்த்தோட ஹரிசான்டல் காம்போனன்ட் அப்படின்னா இது எர்த்தோட வெர்டிக்கல் காம்போனன்ட். இப்போ இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இங்க எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நீ சொல்லும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ரிசல்டன்டா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இதை தான் வந்து நீ எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஇ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கொஸ்டின்ல இவங்க சொல்லியிருக்கிறது என்ன, the plane of the area of the antenna is inclined at 47 degree with the direction of Earth's magnetic field. எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஆண்டனாவுடைய ஏரியா, இந்த ஆண்டனாவோட பிளேன் இருக்குல்ல, அந்த பிளேனுடைய ஏரியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்க, 47 டிகிரி. இப்போ ஒரு பேச்சுக்கு தப்பர், ஒரு சர்க்குலர் ஆண்டனாவா, இதுதான் அந்த சர்க்குலர் ஆண்டனா அப்படின்னு வச்சுக்கோ.
சரியா? அப்போ எப்பயுமே ஏரியா வெக்டார் ஒரு ஆண்டனாவுக்கு எப்படி, அதாவது ஒரு பிளேன் இதான் சர்க்கிள் அப்படின்னா இந்த சர்க்கிளோட சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா தான் வந்து உனக்கு ஏரியா வெக்டார் இருக்கும். இது என்னைக்குமே மறந்துடாத. ஓகே, இதான் அப்ப அந்த சர்க்குலர் ஆண்டனா அப்படின்னா அந்த சர்க்குலர் ஆண்டனாவுக்கு பர்பண்டிகுலரா தான் ஏரியா வெக்டார் இருக்கும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஏரியா வெக்டாருக்கும் அதே நேரத்துல எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 47 டிகிரி. சரியா? இப்போ when it comes to earth magnetic field formula, நான் எப்பயுமே எங்க இருக்கிற ஆங்கிள் தெரியுமா பார்க்கணும். அவன் கொஸ்டின்ல என்ன வேணா தரட்டும், நான் ஹரிசான்டல் காம்போனன்ட்டுக்கும் அதே நேரத்தில் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் தான் டீட்டான்னு எடுத்துப்பேன். அப்போ எனக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 47னா டீட்டாவோட வேல்யூ என்ன? டீட்டாவோட வேல்யூ 90. ஓகே, என்ன செய்ய போறேன், மைனஸ் இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் 47, அதுதான் டீட்டாவோட வேல்யூவா இருக்கும்னு எடுத்து கால்குலேட் பண்ண போறேன். இதுதான் பேசிக் கான்செப்ட். அதனால தான் இங்க 43 போட்டேன். இப்போ இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேட்டடா நீ அதை கஷ்டப்பட்டு ஞாபகம் வச்சுக்க மாட்டா. நீ சிம்பிளா எனக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், கொஸ்டின்ல த பிளேன் ஆஃப் த ஏரியா ஆஃப் ஆண்டனா, அந்த பிளேன்ன்ற வார்த்தையை பாக்குறியா, 90ல இருந்து டீட்டா மைனஸ் பண்ணுன்றத சிம்பிளா ஞாபகம் வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, which is 4.1 into 10 power minus 5 டெஸ்லா. Find the magnetic flux linked with the antenna. கொஸ்டின்ல இப்போ நம்மள இங்க என்ன கேக்குறாங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கேக்குறாங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து நான் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஓகே, which is நம்பர் 5b அப்படின்னு எழுதும். இதை வந்து நம்ம என்ன செய்வோம், b வெக்டார் டாட் a வெக்டார் டாட் ப்ராடக்ட்ல எடுத்து எழுதும். இது ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா. இப்போ கொஸ்டின்ல வந்து அவன் என்ன கேட்டான், ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் தி ஆண்டனா, டாட் ப்ராடக்ட் இல்லையா? அப்ப டாட் ப்ராடக்ட் அப்படின்னா 5b is equal to b dot a cos theta. டாட் ப்ராடக்ட்னா cos theta வரணும். அப்போ ஃப்ளக்ஸ் 5b is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டு 4.1 into 10 power minus 5. ஸோ 4.1 into 10 power minus 5 into ஏரியா என்ன கொடுத்தான் 3. ஸோ இங்க 3 into cos என்ன செய்யணும், cos 43 டிகிரி. சரியா? cos 43 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஆனா ஏன் ஆன்சர் இப்போ cos 43 டிகிரி வருது. ஓகே, cos 43 டிகிரி வருது. cos 43 வேல்யூ எனக்கு பார்க்க தெரியாதே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உனக்கு எப்படி காஸ் டேபிளை வச்சு இதோட வேல்யூ பார்க்கணுன்றத டக்குன்னு சொல்லித்தர, நீ என் கூட சேர்ந்து கவனி. இப்ப பாரு, நான் காஸ் டேபிள இல்ல ஜென்ரலா ஒரு லாகரிதமிக் டேபிள உங்களுக்கு இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இங்க போர்டுல காமிக்கிறேன். இப்ப இதான லாகரிதமிக் டேபிள். இதுல இப்போ நம்ம காஸ் 40 பார்க்கணும். அப்போ இது நேச்சுரல் சைனு, நேச்சுரல் கொசைன் வேணும். சரியா? இங்க வர நேச்சுரல் கொசைன் நான் எடுத்துக்கிறேன். எப்பயுமே நீ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இப்போ காஸ் நமக்கு என்ன இருந்துச்சு, 1 2 3 4 5 அப்படி என்ன நம்பர் இருந்துச்சு, 43 இருந்துச்சு. அப்போ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், ஓகே, எனக்கு 43 இருக்கு அப்படின்னா இந்த 43 ரோ எங்க இருக்குன்னு தேடிட்டே வா. ஓகே, அப்போ இதோ இருக்கு 43 வந்து இங்க இருக்கு. இப்போ எனக்கு 43 மட்டும்தான் இருந்துச்சா, அது பக்கத்துல வேற ஏதாவது இருந்துச்சு? இப்போ 43 டிகிரி 2 minutes, 43 டிகிரி 15 minutes, 43 டிகிரி 20 minutes, 30 minutes அப்படியே இருந்துச்சா? இல்ல, வெறும் 43 தான் இருந்துச்சு. அப்ப 43னா 43க்கு நேரா இங்க என்ன இருக்கு, 0.7314 இருக்கு. அதை எடுத்து அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கும், 0.7314. சரியா? இங்க பாரு, 4.1 into 10 power minus 5 into 3 into 0.7314 சப்ஸ்டிட்யூட் பண்ணு, வேலை முடிஞ்சு. ஓகே, இவ்வளவுதான் வேலையே. சரியா? இப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா உனக்கு ஃபைனலா என்ன ஆன்சர் வரும், 89.96 வெப்பர். ஃப்ளக்ஸ் எப்பயுமே யூனிட் வெப்பர்ன்னு தான் எடுத்து எழுதணும். ஸோ இதை வந்து உன்னால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சரா கண்டுபிடிச்சிட முடியும். 0.89.96 வெப்பர். முடிஞ்சா? இப்ப அடுத்த ப்ராப்ளம் போலாம். இவ்வளவுதான். இதை கண்டுபிடிச்சுன்னா உனக்கு ப்ராப்ளமே முடிஞ்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் வா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன்னா உன்கிட்ட ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு. இப்ப அந்த சர்க்குலர் லூப் உடைய ஏரியா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
5 into 10 power minus 2 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்ஸ் என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ வந்து 0.2 டெஸ்லா இருக்கு. If the loop rotates about its diameter which is perpendicular to the magnetic field as shown in the figure, find the flux linked with the loop when its plane is. நான் சொன்னேன் பிளேன் என்ற வார்த்தை இருந்தா 90 ல இருந்து தீட்டா மைனஸ் பண்ணணும். அப்போ இவங்க இதை வந்து இங்க 3 கேஸா கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் கேஸ்ல நீ ஃப்ளக்ஸோடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கேஸ் 1 எடுத்துப்போம். கேஸ் 1ல வந்து என்ன சொல்றாங்க, நார்மல் டு த ஃபீல்டு. இப்போ நார்மல்னாலே 90 டிகிரின்னு அர்த்தம். ஓகே, ஃபீல்டுக்கு 90 டிகிரியில இருக்கான். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் இதுல நான் கேஸ் இங்க வந்து என்ன எடுத்துக்க போறது பாரு, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் நான் வந்து இங்க மறுபடியும் என்ன செய்யணும், 90 டிகிரி போடணும். ஏன்னா நார்மல் டு த ஃபீல்டுனா 90ன்னு அர்த்தம். நார்மல்னாலே 90. அப்போ 90 மைனஸ் 90 என்ன வரும், தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி வரும். அப்போ இங்க ஃப்ளக்ஸ் போடு, ஃப்ளக்ஸ் 5b இஸ் ஈக்குவல் டு BA cos தீட்டா, B உடைய வேல்யூ 0.2 இன்டு ஏரியாவுடைய வேல்யூ 5 into 10 power minus 2 into cos 0 டிகிரி. cos 0க்கு 1 வரும். உனக்கு தெரியாது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, cos 0ஓட வேல்யூ வந்து என்ன வரப்போகுது, 1 வரப்போகுது. அப்போ 0.2 இருக்கு, 5 இருக்கு, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 வரும். அப்போ 1 into 10 power minus 2 வெப்பர் அப்படின்றது தான் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ. சரியா? இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சது வந்து என்னது, கேஸ் 1. இதே மாதிரி இன்னொரு கேஸ் கொடுத்துருக்காங்களா, அதையும் போட்டு பார்த்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் முடிச்சாச்சு, ரெண்டாவது கேஸுக்கு வரும். கொஞ்சம் இப்படி நவுத்தி வச்சுக்கிறேன். ஸோ ஹியர் வி கோ வித் கேஸ் 2. கேஸ் 2ல வந்து என்ன சொல்றாங்க, இன்க்ளைன்டு 60 டிகிரி டு த ஃபீல்டு, பிளேன்னு இருந்ததுனால அப்போ நான் இங்க வந்து என்ன செய்ய போறேன், theta is equal to 90 degree minus 60 degree equal to 30 degree அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்ப இங்க பாரு, flux 5b is equal to BA cos theta. அப்போ 5b is equal to 0.2 into ஏரியாவுக்கு வந்து என்னச்சு 5 into 10 power minus 2 into cos 30 degree. cos 30 என்ன வரும், √3/2 வரும். சரியா? அப்ப அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அப்போ 1 into 10 power minus 2 into √3/2. அப்போ 1.732 நீ 2 ஆல டிவைட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? √3 ஓட வேல்யூ வந்து அதானே. இங்க வந்து நான் என்ன செய்யறேன், 5b will be equal to 1 into 10 power minus 2 into 1.732 √3 ஓட இடத்துல divided by 2. 1.732 2 ஆல டிவைட் பண்ணா அப்ப 0.866 கிடைக்கும். அப்போ 5b is equal to 0.866 into 10 power minus 2. இதை வந்து நான் இப்ப என்ன செய்ய போறேன், 5b is equal to 8.66 மாத்திக்க போறேன். இன்டூ அப்ப 10 பவர் என்ன ஆயிடும், 10 power minus 3 வெப்பர் அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான். அப்போ இதுதான் வந்து இங்க என்ன அப்படின்னா ஆன்சர் 0.866 into 10 power minus 3 வெப்பர். ஓகே, இது கேஸ் 2. இப்போ ஃபைனலா கேஸ் 3க்கு வரும். கேஸ் 3 வந்து parallel to the field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபைனலா கேஸ் 3 வந்து parallel. அப்போ theta is 90 degree minus 0. ஏன்னா parallelனா 0. கொஸ்டின்ல உனக்கு parallel அப்படின்னு சொன்னாங்களா, அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து சரியா parallelனாலே 0 டிகிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ நீ இது வேல்யூ சப்ஸ்டிட்யூட்டே பண்ண தேவையில்லை. இப்போ ஃப்ளக்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ BA cos theta, B வேல்யூ A வேல்யூ என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா cos 90 போட்டா அதோட வேல்யூ 0. அப்ப மொத்தமாவே என்னவா இருந்தாலும் ஆன்சர் வந்து என்னவாயிடும் அப்படின்னா ஃப்ளக்ஸோடைய வேல்யூ 0வா மாறிடும். ஸோ தேர்ட் ஒன்னுக்கு 0 தான் தேர்ட் கேஸ்க்கான ஆன்சர். இப்போ அடுத்த கேஸுக்கு வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறது எக்ஸாம்பிள் 4.4 which is a pretty interesting sum. கொஞ்சம் கவனமா போடணும்.
இங்க வந்து உனக்கு ஒரு க்ளோஸ்டு காயில் இருக்கு, அதுல கிட்டத்தட்ட 40 டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 40 டர்ன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியாவுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அதை நான் என்ன செய்ய போறேன், 200 இன்டூ சென்டிமீட்டருக்கு 10⁻² ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். ஏன்னா சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றணும், அதை மறந்துடக்கூடாது. ஸோ 20 இன்டூ 10⁻² இன்டூ ஹோல் ஸ்கொயரு விச் இஸ், அப்போ உனக்கு ஃபைனலாக ஏரியா வந்து என்ன வந்துடும் அப்படின்னா 200 இன்டூ 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இதுதான் உண்மையான ஏரியா. இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் அ பொசிஷன் வேர் இட்ஸ் பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் த ஃபீல்ட். மறுபடி பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி வித் த இது. அப்போ இனிஷியலா சரியா θ1 உடைய வேல்யூ நான் வந்து என்ன செய்யணும், 90 டிகிரி -30 டிகிரி. பிளேன் இருக்கா கொஸ்டின்ல, மைனஸ் பண்ணிடு, யோசிக்காது. ஸோ இனிஷியலா வந்து இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் அ பொசிஷன் வேர் இட்ஸ் பிளேன் மேக்ஸ் அன் ஆங்கிள் 30 டிகிரி வித் த ஃபீல்ட் டு அ பொசிஷன் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்ட். அப்போ ஃபைனலா அதோட பொசிஷன் வந்து எனக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா θ2 is equal to 90 டிகிரி -90 டிகிரி which is 0 டிகிரி. அதோட ஃபைனல் பொசிஷன் எனக்கு 0 டிகிரிக்கு போயிடுச்சு. ஓகே, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, டைம் அது இங்கே எழுதிடுறேன். டைம் ஈக்குவல் டு 0.2 செகண்ட்ஸ் ஆயிருக்கு இப்படி அது நகரத்துக்கு. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த காயில் டியூ டு இட்ஸ் ரொட்டேஷன். நம்மள இங்க இஎம்எஃப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, இப்போ கொஞ்சம் யோசிப்போம். என்ன, இப்போ நான் இஎம்எஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கு இப்படின்னு வச்சுக்கோ. இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன, n இன்டூ d⁵b டிவைடட் பை dt. இப்போ இந்த கொஸ்டின்ல எங்கேயாவது ஃப்ளக்ஸ் 5b இருக்கா பாரு, 5bன்ற வேல்யூ எங்கேயுமே இல்லப்பா. அப்ப அது இல்லைன்னா முதல்ல நான் 5b கண்டுபிடிக்கணும். அப்ப 5b கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, அப்ப அதோட ஃபார்முலா BA cos θ. அப்ப முதல்ல இந்த BA cos θல இருக்கிற வேல்யூ எல்லாமே இருக்கா, இந்த பாரு. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்தாங்கன்னா நான் அதை கவனிக்காம விட்டேன் பாரு, 2 Wb/m², ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஓகே, அப்போ எனக்கு கொஸ்டின்ல இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கான். சரி, அதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றது பாரு. 5b is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 2, ஏரியாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 200 இன்டூ 10⁻⁻4. ஸோ 200 இன்டூ 10⁻⁻4 இன்டூ, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன செய்யணும், காசுக்கு வந்து இனிஷியலா அதோட பொசிஷன் என்னவா இருந்துச்சு. சரியா, என்ன செய்ய போறேன், இப்போ நான் இங்க கண்டுபிடிக்கிறது வந்து இனிஷியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் இங்க எழுதுறேன், அதை நீ எழுதிக்கோ. இனிஷியலா ஃப்ளக்ஸ் என்ன, ஸோ இதை 5b1ன்னு போட்டுப்போம். இனிஷியலா அதோட பொசிஷன்ல அப்போ நான் காசு இங்க இனிஷியலுக்கு 60 டிகிரி, காஸ் 60னா 1/2 வரும், 2 கேன்சல் ஆகிடும், 200 ஆன்சர் வரும். சரியா, 200 இன்டூ 10⁻⁻4 அப்படின்ற ஆன்சர் வந்து எனக்கு இங்க கிடைக்கும். ஸோ 5b1 உடைய வேல்யூ 200 இன்டூ 10⁻⁻4 which is, நான் இதை வந்து என்ன செய்யலாம், 20 இன்டூ 10⁻⁻3ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா 2 இன்டூ 10⁻⁻2 வெப்பர் அப்படின்னு எழுதலாம். இது இனிஷியல் ஃப்ளக்ஸ் உடைய வேல்யூ. திஸ் இஸ் த இனிஷியல் ஒன். சரியா, இப்போ இது கூட நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபைனல் வேல்யூவை கண்டுபிடிக்க போறேன். ஃபைனலா ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும். ஸோ ஃபைனலா இருக்கிற ஃப்ளக்ஸுக்கு நம்ம அதை என்னென்ன எடுத்து எழுத போறோம், இந்த பாரு 5b. சரியா, இது வந்து நம்ம என்ன செய்யலாம் 2 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஓகே, which is BA cos θவா. இப்போ இங்க பாரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மறுபடியும் 2, ஏரியாவோட இடத்துல 200 இன்டூ 10⁻⁻4 காசு 0 டிகிரி, ஃபைனல் பொசிஷன் 0. இப்போ 0 போட்ட ஆன்சர் என்னப்பா வரும் யோசிச்சு பாரு. நீ காசுக்கு இங்க வந்து 0 போற, காசு 0 1, அப்போ 1னா வந்து இங்க வரப்போற ஆன்சர் 400 இன்டூ 10⁻⁻4, அப்படி இல்லைன்னா 4 இன்டூ 10⁻⁻2 வெப்பர். இது ரெண்டாவது பொசிஷன்ல, அதாவது
ஃபைனல் பொசிஷன்ல இருக்கிற ஃப்ளக்ஸ். சரியா? அப்போ இங்கேயே நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், டோட்டல் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுனா பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்துட்டு போய் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணியும் போடலாம். ஃபார்முலால சப்ஸ்டியூட் டைரக்டா பண்றது கொஞ்சம் சின்னதா இருக்கும் சம் போடும்போது. என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு, EMF is equal to number of turns n into d5b divided by dt. இதான் ஃபார்முலா இல்லையா? இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? டு ஃபைண்ட் EMF கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to use this. இதுல நீ ஒரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொஸ்டின்ல என்ன கொடுத்தான்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 40. சரியா? ஸோ 40 இன்டூ இங்க நான் வந்து என்ன செய்ய போறேன், 4 into 10 power minus 2 minus 2 into 10 power minus 2ன்னு ரெண்டு ஃப்ளக்ஸையும் சப்ராக்ட் பண்ணிட்டு, ஓகே, டிவைடட் பை டைம் என்ன கொடுத்தாங்க? ஐ திங்க் இட் வாஸ் 0.2 செகண்ட்ஸ். கரெக்டா? நம்ம 0.2 செகண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். அப்போ EMF is equal to 40. இப்போ இது வந்து 2 into 10 power minus 2 divided by 0.2. இப்போ 2ம் 40யும் நீ கேன்சல் பண்றனா உனக்கு என்ன வரும்? 20. அப்போ அது கூட ஒரு 0 சேர்த்துக்க, 200 பேசிக்கா. ஸோ 200 into 2 again it's going to be 400. 400 into 10 power minus 2, அப்போ 4 volt அப்படின்ட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ 4 volt, அவ்வளோதான். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இப்போ இது கொஞ்சம் பெரிய சம்மு. இந்த சம்மு இருக்குல்ல, இதை வந்து உனக்கு 5 மார்க்ல இந்த பார்ட் 1 பார்ட் 2 கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டினா குவார்டர்லி கேட்கறதுக்கே நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம போட்டு பார்த்துட்டு போ. இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன, நம்ம கிட்ட ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் a circuit and is directed into the paper. If the magnetic flux varies with respect to time as per the following relation. ஃப்ளக்ஸுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. with respect to time அது டிஃபர் ஆகுதான். 2t cube plus 3t square plus 8t plus 5. ஓகே, இது வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீட்டர் வெபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட யூனிட். சரியா? What is the magnitude of the EMF in the loop when t is equal to 3 seconds? EMF என்ன, டைமோட வேல்யூ 3 செகண்ட்ஸா இருக்கு பார்த்து. சரியா? இப்போ EMF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப எனக்கு பேசிக்கா என்ன தெரியணும், அதோட ஃபார்முலா எடுத்து எழுதுறேன் பாரு. ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன்னா EMF is equal to n into d5b divided by dt. இப்போ உனக்கு ஃப்ளக்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டர்ன் பர்டிகுலர் பிளேனு ஒரே ஒரு காயில் தான் இருக்கு. சரியா? ஒன்னே தான் இருக்குன்றதுனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நீ 1ன்னு எடுத்துக்கலாம். அப்படி 1ன்னு எடுத்துக்கிட்டனா உனக்கு இந்த மொத்த சமயம் செம சிம்பிள் ஆயிடும். d டிவைடட் பை dt. சரியா? இப்போ ஃப்ளக்ஸோடைய வேல்யூ உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2t கியூப் பிளஸ் 3t ஸ்கொயர் பிளஸ் 8t பிளஸ் 5, எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. சரியா? இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது EMF உனக்கு என்ன வரும், 3 2 மல்டிப்ளை ஆனா 6t ஸ்கொயர் பிளஸ் மறுபடியும் 2 3 மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒரு 6t பிளஸ் 8 பிளஸ் 5 வந்து 0 ஆயிடும். இது EMFக்கான ஒரு ரிலேஷனா இருக்கும். இந்த ரிலேஷன்ல இப்ப நீ என்ன செய்ய போற அப்படின்னா டைமோட இடத்துல, கொஸ்டின்ல டைம் என்ன சொன்னாங்க அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. since time is equal to 3 seconds ன்னு சொன்னதுனால அதை இங்க போடுவோம். அப்போ எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா EMF is equal to 6 into 3 square plus 6 into 3. சரியா? பிளஸ் 8. EMF is equal to அப்போ 6 into இது ஒரு 9 பிளஸ் 6 3 சார் வந்து 18 வருமா, 24ன்னு என் பிரெயின் கையால எழுதுது, கேவலமா இருக்கு எனக்கு. சரி, பிளஸ் 8 அது ஒரு 26. ஸோ EMF is equal to 54 பிளஸ் 18 பிளஸ் 8, 54 கூட ஒரு 26 சேரு 0 1. ஆத்தியா சொல்லி வச்ச மாதிரி ஆன்சர் வருது நமக்கு. அப்போ EMF உடைய வேல்யூ 80 வோல்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. சரியா? இப்போ உனக்கும் இதே மாதிரி ஆன்சர் கிடைக்குதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோ எல்லாருமே. சரியா? இந்த மாதிரி சம்பளம் பார்த்தாங்கன்னா பயப்படக்கூடாது. சரி சார், இப்போ இந்த சம்பளம் வந்து புக்கில் எக்ஸ்ட்ராவா டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க.
நீங்க வந்து எனக்கு அதை போட்ட மாதிரியே எங்கேயுமே தெரியலையே அப்படின்னா அந்த டைரக்ஷன் கொஸ்டின் நீ சால்வ் பண்ண தேவையில்லை. சரியா? உனக்கு எக்ஸாம்ல டைரக்ஷன் அவங்க கேட்க மாட்டாங்க. இது வரைக்கும் நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்னாலே போதும். ஓகே, இப்போ ஆனால் இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன விஷயம் விட்டுட்டோம். என்ன விட்டோம்? ரொம்ப குட்டி. இங்க MWV இருந்தது இல்ல, எம்னா என்ன? மில்லி தானே. அப்ப அந்த மில்லின்ற ஒரு டேர்மை வந்து நான் வந்து கவனக்குறைவா விட்டுட்டேன். ஸோ இங்க பாரு, எங்கெல்லாம் மில்லி வருதோ இன்டூ 10⁻³ எக்ஸ்ட்ராவா போட்டுக்கு. ஓகே, இன்டூ 10⁻³ அதே மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கணும்? இன்டூ 10⁻³ இங்கேயும் இன்டூ 10⁻³ இந்த இடத்துல ஒரு எல்லா இடத்துலையும் கடைசியில் ஒரு 10⁻³ வரணும்னு வச்சுக்கோங்க. இன்டூ 10⁻³ அப்போ 10⁻³ இருக்குன்னா மறுபடியும் அது என்ன செய்வேன்? மில்லின்னு எழுது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே நீ கேட்கலாம். ஆனால் உங்க மிஸ் கேட்க மாட்டாங்க, குழிச்சு ஒரு மார்க் எடுத்துருவாங்க. புரியுதா? யார் சார் அப்போ நீங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போட்டிருக்கலாம்ல, போட்டிருக்கணும் கணக்கு. இப்படி இல்லைன்னா மார்க் குறைச்சிரும். புரியுதா? ஸோ நவ் வில் ரிட்டர்ன் டு த ஃபைனல் சம் ஃபார் டுடே. இங்க வந்து ஒரு கண்டக்டிங் ராடு இருக்கு. அந்த ராடோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 0.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் ஃப்ரீலி ஃப்ரம் த டாப் ஆஃப் அ பில்டிங். அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 7.2 மீட்டர் இருக்கு. ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு ராடு மேல இருந்து கீழே விழுது. அட் அ பிளேஸ் இன் சென்னை. சென்னையில விழுதான். சரியா? அது எங்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு நீ கேட்காத, அதுல ஒரு காரணம் இருக்கு. வேர் த ஹரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சென்னையில இருக்கிற ஹரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா 4.04 into 10⁻⁵ Tesla. If the length of the rod is perpendicular to the horizontal component of the Earth's magnetic field. செம கொஸ்டின். இதெல்லாம் எப்படி தான் ரூம் போட்டு யோசிப்பாங்க போல. இவரு இது இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்குல்ல, எர்த்தோட ஹரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்க. இது BH. ஓகே, இப்போ ஒரு ராடு, அதாவது ஒரு இரும்பு கம்பியை நீ ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருந்து என்ன செய்யற? மேல இருந்து கீழே தூக்கி போடுற. அப்ப தூக்கி போடும்போது இதான் இந்த ராட் அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப இந்த ராடுடைய ஏரியா வெக்டார் இருக்கு பாரு, இந்த ஏரியா வெக்டார் அது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ பேசிக்கா இந்த ராடோடைய ஏரியா வெக்டார் எர்த்தோடைய ஹரிசான்டல் காம்பனன்ட்டோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா மேல இருந்து கீழே விழுது. என்ன ஃப்ளக்ஸ் மாறுமா? அப்போ ஃப்ளக்ஸ் மாறுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு EMF கிரியேட் ஆகும். EMF கிரியேட் ஆச்சுன்னா ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இருங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் ஒரு இரும்பு ராடை மேல இருந்து கீழே போட்டா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா? ஆமா, ப்ரொடியூஸ் ஆகும். என்ன உனக்கு ஷாக் அடிக்கிற அளவுக்கு அது பெரிய கரண்ட் இல்லை, ஆனா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப கம்மியா, ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே நீ ஒரு ரொம்ப பெரிய ராடா போட்டு பார்த்தோம்னா இடி மின்னலோட நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அவ்வளவு பெருசுக்கான ராட் இல்லை. ஓகே, பட் அந்த சின்ன வேல்யூ ஆஃப் EMF என்ன, அதை தான் வந்து இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னா நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, if the length of the rod is perpendicular to the Earth's horizontal magnetic field, then the EMF induced across the conductor when the rod is about to touch the ground. ஆனா அது தரைய தொட போகும்போது அதோட EMF என்னன்னு கேக்குறாங்க. அப்ப தரைய தொட போகும்போது EMF எனக்கு என்னன்னு தெரியணும்னா, ஓகே, அதுக்கு எனக்கு வெலாசிட்டி தெரியணும். ஏன் ஆடியன்ஸ் சார் வெலாசிட்டி தெரியணும்? ஏன்னா EMF ஓட ஃபார்ம்ல BLV. இப்போ உனக்கு வியோட வேல்யூ தெரியுமா? தெரியாது. அப்ப அது தெரியாதுன்றதுனால நீங்க வந்து என்ன செய்ய போற? V² is equal to U² plus 2AS இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போற. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல வர ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ்ல ஒன்னது. ஏன் ஆன்சர் இந்த ஃபார்முலாவை நான் பயன்படுத்தணும்? ஏன் அப்படின்னா நீ ஒரு பொருளை மேல இருந்து கீழே டிராப் பண்ற. ஸோ டிராப் பண்றேன்னா அது வந்து எப்படி இருக்கு? ஃப்ரீ ஃபால்ல இருக்கு. அப்ப ஃப்ரீ ஃபால்ல ஒரு பொருள் இருக்குன்னா அதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. அதோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G, which is 10 m/s² ஈக்குவலா இருக்கும். இந்த S தான் நான் வந்து இங்க என்ன செய்வேன் அப்படின்னா ஹைட்டு H கன்சிடர் பண்ணிப்பேன். இதெல்லாம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் சாப்டர்ல படிச்ச ஃபார்முலா. ஓகேவா? 11th படிங்கடா அப்படின்னு இப்ப இருக்கிற 11th கிட்டலாம் நான் அழுகுறேன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா எல்லாம் ஒரு காரணம். 12th எடுத்துன்னு வந்து இந்த கான்செப்ட் திடீர்னு மேஜிக் மாதிரி எடுத்துன்னு வந்து தருவாங்க. அப்ப இந்த வேல்யூ எல்லாம் நீ இதுல சப்ஸ்டியூட் பண்ணி முதல்ல வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி V என்ன நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் உன்னால இந்த சம்மே சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ இப்ப அதை சால்வ் பண்ணிடலாமா? இப்ப இங்க பாரு,
v square is equal to u square plus 2as. v square is equal to u ஓட இடத்துல 0 square plus 2 into இங்க ஒரு 10 into s ஓட இடத்துல height எவ்வளவு உயரத்துல இருந்து டிராப் பண்றதா சொன்னாங்க 7.2 மீட்டர். சரியா? அப்போ 7.2 மீட்டர் உயரத்துல இருந்து நம்ம அதை டிராப் பண்றோம். சரி, அப்போ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 72 10 அப்போ 144 வரும். 144 வந்து நீ ரூட் எடு, v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144. அப்போ v உடைய வேல்யூ 12 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி உனக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இதை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் EMF. ஸோ EMF is equal to BLV. ஸோ EMF is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டு B உடைய வேல்யூ வந்து என்னது? 4.04 into 10 power minus 5. ஸோ 4.04 into 10 power minus 5. இப்போ லென்த் சரியா? L உடைய வேல்யூ 7.2. அப்போ 7 இல்லை அது ஹைட். லென்த் என்ன கொடுத்தாங்க? 0.5. 0.5. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டி ஒரு 12 மீட்டர் பர் செகண்ட். அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கிண்டுன்னு கிண்டி ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரியா? அப்போ அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது உனக்கு வரப்போற ஆன்சர் என்ன அப்படின்னா 24.45. சரியா? 24 into 10 power minus 5 volt அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே லைட்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? EMF is equal to 242.4 into 10 power minus 6 வோல்ட்னு எழுதிட்டு இந்த 10 power minus 6 மைக்ரோன்னு மாத்திடும். அப்போ 242.4 மைக்ரோ வோல்டேஜ். ஓகே, நீ ஒரு ராடை உங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பொத்துன்னு நீ சும்மா கீழே போடுற அப்படின்னா அப்ப 242.4 மைக்ரோ which is 10 power minus 6. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா 10 power minus 6 மைக்ரோ வோல்ட் அளவுக்கு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் சும்மா ஒரு ராடை அப்படி கீழே போட்டோம்னா. அப்ப நான் இது சும்மா இப்படி கீழே போடுறேன்னா அப்ப அதுல ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றேன். எனக்கு ஷாக் கொடுக்குற அளவுக்கு அது பெருசா இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு விஷயம். சரியா? ஸோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஸ்டார்டிங் டுடே எவ்ரி சிங்கிள் டே இந்த சேலஞ்ச் நான் உங்களுக்கு கொடுக்கறத அடுத்த 30 நாளைக்கு என் கூட சேர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே வா. எவ்ரி 30 days எவ்ரி டே உனக்கு இந்த மாதிரி வீடியோ வரப்போகுது. நான் ஏற்கனவே சொன்னது தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடு, லைக் பண்ணிடு. எல்லாருமே பிரசன்ட் சார், டே 1 பிரசன்ட் சார், டே 2 பிரசன்ட் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. இந்த குவார்டர்லி எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஷுட் கெட் மினிமம் 95 கீழே பிசிக்ஸ்ல எவனுக்குமே மார்க் குறையக்கூடாது. புரியுதா? லெட்ஸ் டூ திஸ். கம் ஆன். ஓகே, பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம்.